ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். விஜய் சங்கீதாவோட விவாகரத்து தான் இப்ப ரொம்பவே ஹாட் டாபிக்கா போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து அதுவே இன்னும் முடியல, அதுக்குள்ள இன்னொரு பிரேக்கிங் நியூஸா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியல்ல அவர் காலடி எடுத்து வச்சதுல இருந்து பல பிரச்சனைகளை அவர் எதிர்கொண்டுகிட்டு தான் இருக்காரு. அந்த வகையில இப்ப குடும்ப பிரச்சனையும் சேர்த்து அவரோட தலையில வந்து விடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ விஜய் கிட்ட இருந்து விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி விஜயோட மனைவி சங்கீதா வந்து செங்கல்பட்டு கோர்ட்டுல மனு கொடுத்திருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு பரபரப்பா பேசப்பட்டுகிட்டு இருக்கு. விவாகரத்து அப்படின்ற விஷயம் விஜயோட ரசிகர்கள் மத்தியிலும் சரி, சினிமாவிலையும் சரி, அரசியலிலும் சரி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. சோ இந்த விவாகரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சங்கீதா அந்த மனுவுல குறிப்பிட்டிருக்கிறதா ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் இல்ல, ஒரே ஒரு விஷயம் தான். விஜய் வந்துட்டு திருமணத்தை மீறிய ஒரு உறவுல இருக்காரு, ஒரு நடிகையோட உறவுல இருக்காரு. அதுக்கு அவரு இதுவரைக்கும் மறுப்பு தெரிவிக்கவும் இல்ல, அந்த உறவுல இருந்து அவர் வெளியில வரவும் இல்ல. தொடர்ந்து அவர் அந்த உறவோட தான் இருந்துகிட்டு இருக்காரு. இதனால நான் வந்து என் குடும்பத்துல இருந்தே தள்ளி வைக்கப்பட்ட, என்னையும் தள்ளி வச்சாங்க. மன ரீதியா நான் ரொம்பவே துன்புறுத்தப்பட்டிருக்கேன். குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சு மட்டும்தான் இவ்வளோ வருஷம் நான் அமைதியா இருந்தேன், எதுவுமே பேசாம. ஆனா இதுக்கு மேலையும் நான் அமைதியா இருந்தேன் அப்படின்னா அது வந்து இன்னும் அவங்களோட வாழ்க்கையை பாதிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகிட்டு இருக்கு. அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த விவாகரத்தை நான் முன்னெடுத்தேன் அப்படின்ற மாதிரி சங்கீதா சொல்லியிருக்காங்க. சங்கீதா எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு சரியா தவறா அப்படின்னு மறக்காம எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.